கொழும்பிலே நடைபெற்ற இனக்கொலை, பெருங்கலவரம், கருப்பு ஜூலை என்று இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிற ஒரு கொடூரம் அரங்கேறிய போது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தன. அந்த போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன், அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவன், MA குற்றவியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் இலக்கிய ஆர்வம் உண்டு, கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு உண்டு. அப்படி ஈழத்திலிருந்து வருகை தந்து தமிழகத்திலே களப்பணி ஆற்றிய தோழர்களோடு மாணவர் அமைப்பிலும் என்னை இணைத்துக் கொண்டு, சோல்ட் என்கிற அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன். பிறகு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது அவன் பிரபாகரன் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை, சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறையை எதிர்த்துதான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிடமிருந்து பறித்துக் கொண்ட வயர்லெஸ் ஆர்ம்ஸ் என்கிற கருவிகளை எல்லாம் ஒப்படைக்க சொல்லி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்ட போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் 10 பேர் திரண்டு போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம். அந்த மாணவர்களை திரட்டிச் சென்றவன் என்கிற முறையிலே இவருடைய ஈடுபாடு அன்றைக்கு வெளிப்பட்டது. எங்களை அடையாளம் கண்டு மாணவர்களாகிய எங்களை தட்டிக் கொடுத்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அதுதான் முதல் சந்திப்பு. அதன் பின்னர் நான் ஒரு இயக்க தலைவனாகி ஈழத்தமிழர் பிரச்சனைகளை கிராமங்கள் தோறும் எடுத்துச் செல்லக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்த போது வன்னிக்காட்டில் இருந்த அண்ணன் அவர்கள் என்னை அடையாளம் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ் மண்ணில் வீரசிங்க மண்டபத்தில் மானுடத்தின் தமிழ்கூட நிகழ்வை அண்ணன் கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைத்த போது தமிழகத்திலிருந்து அழைக்கப்பெற்ற 5 பேர்களில் நானும் ஒருவர். புதுவை ரத்தினதுரை அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், உங்கள் பெயரை முன்மொழிந்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள்தான், எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னார். அப்படி அண்ணன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணுக்கு அழைத்து வரப்பட்டவன் அப்போது எனக்கு அறிமுகமானவர் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள். அண்ணன் அவர்களோடு நான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள், அவரோடு உரையாடிய காட்சிகள், உணவருந்திய காட்சிகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு ஊருக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம், அந்த ஆட்சியாளர்கள் படித்துக் கொள்வார்கள், இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். அவை அனைத்தையும் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நான் போனேன். எதுவும் இப்போது கையில் இல்லை. அப்படி அவருக்கும் எனக்குமான அந்த உறவு தொடர்ந்து நீடிக்கிறது. பிறகு 2004ஆம் ஆண்டும் அண்ணன் அவர்கள் அழைத்தார். ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அரசியல் குறித்து என்னோடு கலந்துரையாடினார் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன். நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் பொருத்தி பார்க்கிறேன். 2002ஆம் ஆண்டு 1 மணி நேரம் தமிழேந்தி அவர்களின் இல்லத்திலே பேசிய பிறகு எழுந்து நின்று என்னை மார்போடு அணைத்து அவர் சொன்ன வார்த்தை, ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் இங்கே அழைப்பேன், அந்த தைரியத்தோடு நீங்கள் அங்கே மக்களுக்காக, எளிய மக்களுக்காக போராடுங்கள் என்று என்னை வாழ்த்தி அனுப்பினார். அவர் சந்தித்த சவால்கள், எதிர்கொண்ட நெருக்கடிகள், அரசியல் முரண்கள், ஒரே இனத்திற்குள்ளே நடந்த மோதல்கள், இப்படி பலவற்றை அவர் பகிர்ந்து கொண்டார்.